அச்சோ ரேஷ்மா ராகு நான் பாறேன். எங்க போறீங்க? நில்லுங்க ராகு. என்ன ராகு? இல்ல என்ன ராகு? இவ்வளவு நேரம் ராகு ராகுன்னு இருக்க மாதிரி காது கேட்கல, இப்ப நீங்க மட்டும் ராகு ராகுன்னு இருக்கீங்களா? ரெண்டு பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை? அவளை எதுக்கு இப்படின்னு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு வருதே வெளியே போங்க. உங்களை யாரு இங்க வர சொன்னா? சார் சார் இது எங்க ரூம் சார், எனக்கும் முத்துமாரிக்கும் கொடுத்த ரூம் சார். சோ இந்த ரூம்ல நாங்க எப்ப வேணா வரலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களை கேட்காம எங்க ரூம்க்கு வந்து ரொமான்ஸ்? ஏ லூசி சும்மா இரு, ஏன் அவங்களை போட்டு வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? சரி விடு, பாவம் அவங்க. யாரு இவனா? பாவம் ஃப்ராடு. கிடைக்கிற கேப்ல எப்படி கடை வெட்டிருக்க பாத்தீங்களா? இவன் ரொமான்ஸ் இவருக்கு. என்ன அனு? அனுமா சேலை உடம்புல கட்டிக்கிறதுக்கு தான், மூஞ்ச மறைக்கிறதுக்கு இல்லம்மா, சரியா? ரேசாக்கா நீங்களுமா? நான் சும்மா தான் சேலை எடுக்கலான்னு வந்தேன். இவங்க வந்ததை நான் பார்க்கவே இல்லை. அவங்களதான் பின்னாடி வந்து நின்னுகிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்பிட்டேம்மா, நம்பிட்டேன். யாப்ல ரகு, பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்க முடியல உன்னால? நீ ஓவரா பண்ணாத சரியா? உன் மாமியார் பின்னாடி வராங்க பாரு, என்னன்னு கேளு. சும்மாதான் சொன்னேன் போ. நீங்க என்னமா சொன்னீங்க? இவனை போய் பாவம் சொல்லிட்டு எப்படி எல்லாம் என்ன பழி வாங்குறான் பாத்தீங்களா? நான் யாருக்கெல்லாம் பயப்படுவேனோ அவங்க பேர் சொல்லி என்ன ஏமாத்துறாராமா. ஆமா, இன்னைக்கு இவனை சும்மா விடுற மாதிரி இல்லங்க. லூசை விடு, பாவம். அவளை போட்டு எதுக்கு குமைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்படி நல்லா கேளுங்க, அப்போ மச்சும் ரெண்டுத்துக்கும் வரைக்குதான் பாப்போம். புருஷன் முண்டாட்டினா அப்படிதான் இப்படிதான் இருப்பான். வரும்போது கதவு தட்டிட்டு வர மாட்டீங்களா? வெக்கமா இல்லையடி உங்களுக்கு எல்லாம்? சார் 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 இது எங்க ரூம் சரியா? எங்க ரூம்குள்ள ரொமான்ஸ் பண்றதுக்கு நீதான் பர்மிஷன் கேட்கணும். அதுவும் இல்லாம என் ரூம்குள்ள வரக்கு கதவை தட்டிட்டுலாம் வர முடியாது. ஏண்டா ரொமான்ஸ் பண்றதுன்னு ஆயிட்டு ஒரு கதவை கூட க்ளோஸ் பண்ண மாட்டேன்? அந்த அளவுக்குடா இருக்க நீ? இல்ல என்னடா இவ்வளவு மோசமா இருக்க? எம்மா தாய்ங்களா, தெரியாம பண்ணிட்டேம்மா, தயவு செஞ்சு வழிய விடுங்கம்மா. நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஓடிடுறேன். உன்னை விட்டுருவாங்களா? அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவாங்களா நீ பண்ணதுக்கலாம்? அப்படி கேளு ரேஷ்மா, என்னென்ன பண்ணா நம்மள இவன்? ஏய் என்னடி உங்க பிரச்சனை இப்போ? முத்துவாதினா பாரு. போங்க, யாரு வேண்டாம்னு சொன்னா உங்கள? ரகு. ரகுவா வேண்டாம்னு சொன்னா? ரகு நீயா சொன்ன? ரெண்டு பேரும் அடிச்சு விரட்டிடுவேன், கம்பு எடுத்து ஓடிடுங்கன்னு சொல்லிட்டேன். பிரியா உங்க மாமியாரு. அஸ்கு பிஸ்கு வந்தா வரட்டும், எனக்கு என்ன? சும்மா சும்மா ஏமாத்தலான்னு பாக்குறியா? அத்தை வாங்கத்த. இருக்கட்டும். மணி என்ன ஆகுது? இங்க நின்னு கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா கோயிலுக்கு எப்ப போறது? அவன் முளைப்பாரியை தூக்கிக்கிட்டு ட்ரம்ஸ் எடுத்துக்கிட்டு சாமி ஊர்கோலமே வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் நின்னுகிட்டு இருந்தா சேலையை கட்டிக்கிட்டு எப்ப வர்றது? சேலையா? என்னல உன் பொண்டாட்டி சேலையான்னு இழுக்கா? முத்துமாரி என்கிட்ட சேலைலாம் இல்ல. ஏமா அவகிட்ட எப்படிமா சேலை இருக்கும்? நாங்களே ரகு வீட்டுல இருந்துதானே டைரக்டா இங்க வருவோம். இங்க வந்து இருப்போம்னு எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீயே வர சொல்லியிருக்க உள்ள அதிசயமா, எங்களுக்கு மட்டும் எப்படிமா தெரியும் கோயில் கொடைக்கு இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் அவகிட்ட சேலை எல்லாம் இல்ல. ஆமா நல்லா நீட்டிக்கிட்டு இருங்க. நீட்டிக்கிட்டு கதையா சேலை ஒண்ணு புதுசு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, சட்டைலாம் என் அளவுக்குதான் அடிச்சிருக்கேன். அந்த சட்டையை பிரித்து வேணா போட சொல்லுவோம் பொண்டாட்டியே. சரிங்க, தங்கச்சிக்கிட்டே கொடுத்து விடுறேன் சரியா? சீக்கிரமா கிளம்புங்க. அனு நீ வீட்டுக்கு போலியா? இன்னும் இங்கேயா இருக்கீங்க? இந்த கிளம்புறாத்த. சரிம்மா போய் சேலையெல்லாம் உடுத்து, நேரம் ஆகணும்ல. சுடிதாரே போட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க. நீ சேலையெல்லாம் எடுத்துட்டு வரலையாமா? நான் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, மாத்தணும். சரி ஐயா போங்க. நீங்களும் வேட்டி சட்டை எதனா இருந்தா மாத்துங்க. முத்துமாரி உனக்கு ஒரு சட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை போய் போட்டுக்கோ சரியா? சரிம்மா. சரி நேரம் வச்சு சீக்கிரமா கிளம்புங்க. இப்படி நின்னு பேசிக்கிட்டு இருந்தா என்னைக்கு போறது? அந்த கிளம்புறமா, நீங்க போங்க. ஐயோ கடவுளே, யாம் எப்படி சிரிக்கா நீ? என் வாய் நான் சிரிக்கேன், உனக்கு என்ன? ஆமா நம்பிட்டேன். உன் வாயும் உன் சிரிப்புன்னு சொல்லிட்டு பொய் சொல்லாத. நீ என்ன பார்த்து தானே சிரிக்கிற? நம்பிட்டேன். சத்தியமா ஒண்ணும் பார்த்துதான் சிரிக்கிற, இருந்தாலும் மனசை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். வாய மூடு சரியா? பாத்தீங்களா அவனை பாவன்னு சொன்னீங்களா? எப்படி எல்லாம் கோத்துக்கிறான் பாருங்க. அத்தை வராங்கன்னு சொல்லி இருந்தா நான் இப்படிதான் சொல்லிருக்க மாட்டேன்ல. எனக்கு என்ன அவங்க வந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? எப்படி எல்லாம் கோத்து விடுறான் பாருங்க. ஏன்ல இப்படி பண்ற? நல்ல கேளு ரேஷ்மா, இவன் மூஞ்சி ஆலயம் பாரு. முத்துமாரி நீங்களே சொல்லுங்க, நான் சொன்னா இல்லையா உங்க அத்தை வராங்கன்னு சொல்லிட்டு? அவதான் சொன்னா வந்தா எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. இப்ப என் கிட்ட சண்டை பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும் முத்துமாரி? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ முன்னாடியே அவங்க வர மாதிரி சொல்லி ஏமாத்தாம இருந்திருந்தா இப்ப உண்மையாவே அவங்க வரும்போது நான் வந்தா வரட்டும் மரக்கட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிருக்க மாட்டேன். இப்ப என்ன பத்தி என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க? யாருல இப்படி பண்ற? லூசி என்ன
அம்மா அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சிருக்க மாட்டாங்க. சரியா? காதெல்லாம் விழுந்திருக்காது. இன்கேஸ் அவங்க கேட்டாலும் அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப வந்து உன்னை திட்டுறது இல்லைல்ல. நீ வயித்துல பாப்பாவோட இருக்க பத்தியா, அதனாலதான் அமைதியா போயிருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க உடனே உங்க அம்மாக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருங்க. அவங்க எவ்வளவு திட்டுனாங்க? எப்படி திட்டினாங்க? எதுவுமே சொல்லலையே. இப்ப இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது. முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் ஆரம்பிக்காதடி, சொல்றது கேளு. முத்துமாரி, இவளுடைய saree இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வாங்கிட்டு வரீங்களா? நாங்க இவங்களுக்கு saree கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறோம். ஏன் இவ்வளவு கட்டிப்பாளே? இல்ல, இப்ப பிரெக்னண்டா இருக்கால, அவளுக்கும் கொஞ்சம் ஃபிளீட் எல்லாம் எடுத்து கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவளும் கீழே குனிஞ்சி அந்த மாதிரி எல்லாம் தேய்க்க முடியாதுல்ல, நாங்களே கட்டி கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போறோம். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன், பேசிக்கிட்டு இருங்க. சரி. ஓய் மேடம். சொல்லு. ஏன் முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அது எப்பயோ நடந்தது தானே. இப்ப பேசி என்ன ஆக போகுது சொல்லு. அவரையும் போட்டு கஷ்டப்படுத்தாது, சரியா? இப்ப தானே அவங்க அம்மா சரி ஓகே நீங்க 2 பேரையும் சேர்த்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணணுமேன்னு நினைக்காத. அப்படியெல்லாம் நினைக்கல ரேஷ்மா. பிரச்சனை பண்ணணும்னா நான் ஏன் நினைக்க போறேன்? நான் சொன்னேன் அவ்வளவுதான். அவர் சொன்னாரு வயித்துல குழந்தை இருக்கிறதுனால எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இல்லாத போது எல்லார்கிட்டயும் எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீ யாடி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன வேற எப்படி பேசணும்? கல்யாணமான பொண்ணுங்க நிலைமை இப்படிதான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன ராகு நல்லாதான் பாத்துக்கிறாரு. அனு, என்ன நல்லா தானே பாத்துக்கிறீங்க? உங்க அம்மா என்ன ஏதாச்சும் சொன்னா கூட நீங்க உடனே சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பீங்க. என்ன சொன்னாலும் என்ன ஆனாலும் என் கூடிய தானே இருப்பீங்க. அதான் சொன்னேன். சரி சரி, உங்க ரொமான்ஸ்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இங்க திரும்பி இங்க பேசுங்க. உடனே அணுன்னு பேருவான். அணுன்னு இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? இதுல ரொமான்ஸ் வேற உங்களுக்கு. ஏண்டி கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விட மாட்டீங்களா? என் பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு பேசாம நான் தண்ணி கொடுத்துட போயிடலான்னு இருக்கேன். உங்களை யாருமே இல்லாத ஒரு தீவு விலைக்கு வாங்கி அந்த தீவுலயே நானே என் பொண்டாட்டி செட்டில் ஆகலான்னு இருக்கேன். போ, அந்த தீவுக்கும் நாங்க கண்டுபிடிச்சு தேடி அங்கேயும் வருவோம். ஏன் நான் நிம்மதியா இருக்க கூடாது தானே? அது எப்படி ரகு? நாங்க இல்லாம நீ நிம்மதியா இருப்ப? நாங்க வந்தா தானே நீ நிம்மதியா இருப்ப? எம்மா தாய்ங்களா, ஆளை விடுங்கம்மா. நானே என் பொண்டாட்டியை கிளம்புறேன், எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. சாருக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? என் பொண்டாட்டியை நான் கலப்ப வேண்டாமா? என் பொண்டாட்டியும் தான் பிரெக்னண்டா இருக்கா. அவளுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா ஃபிளீட்ல எடுக்கிறதுக்கு? ஐயோ ரொம்ப தான் சார். அவ ஆல்ரெடி ஃபிளீட்லாம் எடுத்துதான் வச்சிருக்கா. மூடிக்கிட்டு இருடே, ஓவரா பண்ணாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். எப்படி என்ன போங்க, நீங்க என்ன பத்தி ஜட்ஜ் பண்றதுன்னு. இப்ப என்ன இவ்ளோ பயப்படுற நீ? தெரியல ரகு, அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஆயிரும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க. மாமியார் வராங்க, போன் வச்சிருக்காங்க, என் மாமியார் இதை செய்ய சொல்லிருக்காங்க, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ரேஷ்மா, உனக்குமா அப்படி இருந்துச்சு? நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? எல்லாருக்கும் அப்படிதாண்டே இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்? எங்களுக்குலாம் அப்படி இல்லையே. கேளு, அணுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஏன் நான் சொல்லவா? ஏன்? ஏன்னா நீங்க எல்லாம் உங்க அம்மா கூடயே இருக்கீங்க, உன் அப்பா கூடயே இருக்கீங்க, உன் பாட்டி கூட இருக்கீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லைல்ல. என் அம்மா, என் அப்பா, என் பாட்டி, என் தம்பி, என் சொந்தம், என் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொருத்தவனை நம்பி அங்க போறதுனால அவனும் சப்போர்ட் பண்ணுவானான்னு தெரியாது. அவன்கிட்ட அவன் குடும்பத்தை பத்தி சொன்னா வந்த ஒரே நாள்ல நம்ம குடும்பத்தை இப்படியெல்லாம் சொல்றான்னு நினைப்பானோன்னு தெரியாது. என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு 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 வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் பயந்து 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 இருப்போம். இதுதான் எல்லா பொண்ணுங்களுடைய நிலைமையும். அதுக்குன்னு நான் எல்லா பொண்ணுங்களையும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணு போல்டாவும் ஃபேஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இப்பயே நீ உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, பிரியாவை எடுத்துக்கோ. எவ்வளவு போல்டா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாமியாருன்னு உடனே பயப்படுறால. ஏன் அணுவை எடுத்துக்கேன். கல்யாணம் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தா, அதுக்கப்புறம் நம்ம அம்மா நார்மலா பேச பேச அவளுக்கு அந்த பயம்லாம் இருக்காது இல்லையா அனு? உனக்கு இருந்துச்சா இந்த மாதிரி? ஆமா, இந்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சுக்கா. எப்படி உங்க அம்மா பத்தி உங்ககிட்டயே சொல்றது அப்படின்லாம் தோணும் எனக்கும். என்கிட்ட ஓப்பனா எதுவா இருந்தாலும் சொல்லிருக்கலாம்ல. ஏ லூஸ் ரகு. என்ன? ஏ பைத்தியக்காரா, இத்தனை வருஷம் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27-28 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆம்பளைங்க கல்யாணம் முடியிருக்கு. இவ்வளோ நாள் உங்களுக்கு செல்லம் கொடுத்து அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அவங்கள பத்தி நாங்க எப்படி புதுசா வந்தவங்க உங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அப்படியும் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்வீங்க? ஓ, என் அம்மாவை பத்தி வந்த முதல் நாளே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னுவீங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க பாதி பொண்ணுங்க வாயே திறக்கிறது இல்ல. சரிங்க அத்தை, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வாழ்க்கையை கடந்து போய்கிட்டு இருக்கோம். அனு, நீயும் இப்பமா அப்படி இருக்க?
இல்ல ரகு, எனக்கு கல்யாணத்தை முடிஞ்சு ஒரு வாரம் அப்படியேதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரியாக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்து அத்தை என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அத்தை பத்தில நான் பயப்படலாம் மாட்டேன். ஆனா மரியாதை இருக்கும். அவங்க வந்த உடனே ஒரு மாதிரி பதட்டமாறது எல்லாமே இருக்கும். அதுதான் யாரும் தெரியல. அப்ப எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருக்கீங்களா? அப்படியும் சொல்லிட முடியாது. ஒரு சில பொண்களும் இப்படி இருக்காங்கன்னு சொல்றேன். இன்ன நாள் வரைக்கும் நான் கேள்விப்படுறத உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுல ஒரு சில ஆண்மகன்கள்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் உங்க பொண்டாட்டி சொல்றத காது கொடுத்து கேளுங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அந்த பொண்ணு கல்யாணமாயி வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கிற வேலையில இருந்தே சொல்றேன். அவ தான் சமைக்கணும், அவ தான் துணி துவைக்கணும், அவ தான் அந்த வீட்டை பாத்துக்கணும், எல்லா வேலையும் அவ தான் பாத்துக்கணும். அப்போ இவ்வளோ வேலை செய்யற அவளுக்கு மல்லிகை பொருள்ல எவ்வளவு வாங்கணும்னு தெரியாதா? என்னென்ன வீட்டுல இல்லைன்னு தெரியாதா? சமைக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஆனா இங்க இருக்கிற ஆண்மகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் அம்மா தான் சொல்லிவிட்டாங்களே, அதை மட்டும் வாங்கு போதும், மத்ததெல்லாம் நீ வேணும் வாங்க வேண்டாம். என்ன வீண் செலவு பண்றியா, வெட்டி செலவு பண்றியான்னு சொல்லுவீங்க. அததான் வேண்டான்னு சொல்றேன். நாங்க ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு வேற வீட்டுல வச்சு, ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தர போறது இல்லையே. பக்கத்து வீட்டுல எடுத்துட்டு போய் விற்க போறோமா என்ன? இப்படி போட்டு ரிஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறேன். உங்க பையனை நீங்க தான் வளர்த்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. அவரை நம்பிதானே நாங்களும் வந்திருக்கோம். எங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, எங்களுக்கும் வாங்கணும்னு இருக்கும் ஒரு சின்ன பொருள் எல்லாம். அது வாங்கிக்கிட்டாதான் என்ன? வீண் செலவு பண்ணிட்டா என்னங்க ஆயிரப்போது ஒரு 5 ரூபாய் பொருள்ல? அப்போ நீ எதுவுமே பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப போர் அடிக்கிற வீடியோவை. சரி, நானே என் பொண்டாட்டிக்கு சேலை கட்டி விடணும், நான் கிளம்புறேன். உனக்கெல்லாம் சொன்ன பாரு, என் புத்தியதான் செருப்பால அடிக்கணும். போப்பா சாமி, போய் உன் பொண்டாட்டிக்கு சேவை பண்ணு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான் பண்ண போறேன். அனு வா, நம்ம போவோம். ரேஷ்மாக்கா, நீங்களும் வாங்க. சரி அனு, நீ போ, நான் வரேன். இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இங்கேயும் அப்படிதான், என்ன சொன்னாலும் புரியாது. எங்க அம்மா தெரியாம பேசிட்டாங்க, அவங்க மனசுல எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு நானும் சொல்லவே மாட்டேன். சரி, அனமலை ஸ்கேனுக்குலாம் போனியா இல்லையா? செக்அப்லாம் போய்கிட்டு தான் இருக்கேன். என்ன சொன்னாங்க? நார்மல் தான் சொன்னாங்கக்கா, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. ரேஷ்மா, நீ போய் கிளம்பு. நான் சேலை தான் கட்டிப்பேன். அந்த அளவுக்குலாம் நான் ஒன்னும் சேலை கட்ட தெரியாமலாம் இல்ல. அதுவும் அவர் இருக்காருல்ல, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. நீ போய் சேலை கட்டு. அதுவும் இல்லாம ரோஷன் வேற இருக்கால, அவனையும் நீ கலப்பணும்ல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். நீ சொல்லியிருந்தா எடுத்துட்டு வந்திருப்பேன். அப்பா வீட்டுக்கு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்பாக்கு போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லவா? வேண்டாம், அவங்க கொடுக்குற சேலையே கட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கும் எதனா சொல்லுவாங்க. பரவாயில்ல. சரி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன். சரி. ஓய் செல்லக்குட்டி, என்ன சொல்லுங்க? என்னடி இவ்வளவு நேரம் சிரிச்சுதான் பேசிக்கிட்டு இருந்த, இப்போ வந்து என்ன சொல்லுங்க அப்படிங்க? அப்ப எப்படி சொல்லணுமா? எப்படி சொல்லணுமா? ஆமா, சேலை மட்டும் எடுத்துட்டு வந்தா பிளவுஸ் யார் எடுத்துட்டு வருவா? அதுக்கு ஒரு வாட்டி போவீங்களா? ரொம்ப தாண்டி வேலை வாங்குற என்ன நீ? ஒரு சேலை எடுத்துட்டு வர சொன்னதுக்கு உங்களை வேலை வாங்குறேன், அப்படிதானே? சரிமா தாயே, போய் மறுபடியும் எடுத்துட்டு வரேன், போதுமா? போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ கடவுளே. சரி, ரேஷ்மா எங்க? அவ போயிட்டான் அப்பமே, நான் தான் கிளம்ப சொல்லிட்டேன். ஏன் சேலை கட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னா? ஏன், அதுக்குதான் நீங்க இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? புடவை கட்டி விட ஹெல்ப் பண்ண மாட்டீங்களாவா? அதுக்கு தானே ரெடியா இருக்கேன். ஆசை தோசை அப்பள விட ரொம்ப தான் ஆசையா இருக்காரு போல சாரு. மரியாதையா வெளியே போங்க. சும்மாதான் சொன்னேன். நான் சேலை கட்டிட்டு சொல்றேன், அப்ப கீழே மடிப்பு மட்டும் பிடிச்சு விடுங்க. மத்தபடி எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கே சேலை கட்டிக்க தெரியும். நீங்க ஒன்னும் ஹெல்ப்புக்குலாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். போங்க சார், போங்க. உங்க அம்மா கூப்பிடுவாங்கல்ல, போங்க. ஏன் என் அம்மா சொன்னதை நினைச்சு கோவமா இருக்கியா? நான் ஏன் கோவமா இருக்கேன்? நானும் கோவமா இல்லையே. அப்படி ஒன்னும் தெரியலையேடி. இப்ப எதுக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? தள்ளி போங்க. ஏன் பொண்டாட்டி பக்கத்துல நான் நிக்கிறேன், யார் என்ன கேள்வி கேட்டா? கதவு திறந்துதான் இருக்கு. உங்க அம்மா வந்து கேள்வி கேட்பாங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ மனசுல? நான் ஒன்னும் நினைக்கல. நீங்க தள்ளி போனீங்கன்னா நான் சேலை கட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். போகும்போது அந்த கதவையும் சாத்திட்டு போனீங்கன்னா இன்னும் பரவாயில்லையா இருக்கும் எனக்கு. கதவு தானே சாத்திட்டா போச்சு. நீங்க வெளியே போயிட்டு கதவை சாத்த சொன்னேன். அதான்டி கதவை சாத்துறேன். வேண்டாம், அடிபடுவீங்க. மரியாதையா வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நான் பாட்டுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன். நீங்க ஒரு இடத்துல உட்கார வேண்டாம், விடுங்க. வேண்டாமா? வேண்டான்னு சொல்லிட்டேன், கையெடுங்க. வேண்டாமா? அடிபடுவீங்க, கையெடுங்கன்னு சொன்னேன். வேண்டாமா? ஏய், கையெடா. என்னடி பொசுக்குன்னு டேய் கையெடான்னு சொல்லிட்ட? உனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்ததே அதிகம் தான். ஏற்கனவே நீ பண்ண வேலைக்கு தான் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் வேறவா? அமைதியா வெளியே போயிட சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, அடி பிரித்துருவேன். ஏன் இவ்வளவு கோவப்படுற நீ? வர வர ரொம்ப தான் கோவப்படுற. ஒருவேளை உள்ள இருக்கிறது ஆம்பளை பையனா இருப்பானோ, அதான் இவ்வளவு கோவம் வருதோ? உங்களுக்கு என்ன சந்தேகம்? கண்டிப்பா ஆம்பளை பையன் தான். ஆமா, வெளியே வந்து உங்களையும் உங்க அம்மாவையும் அடிக்க போறோம்.
அது என்னடி அம்மாவையும்? ஆமா, நீங்க மட்டும் உங்க அம்மாவை எதனா சொன்னா உடனே சப்போர்ட்டுக்கு வரீங்களே, அப்ப ஏன் குட்டி பையனும் எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவான். உங்களையும் உங்க அம்மாவையும் கண்டிப்பா அடி இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, உங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. உங்க அம்மா என்ன திட்டுறாங்கல்ல, என் அம்மாவையே திட்டுற பாட்டின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 2 அடி, என் அம்மாக்கா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி உனக்கு ஒரு 4 அடி. அது என்னடி, என் அம்மாக்கு மட்டும் 2 அடி எனக்கு மட்டும் 4 அடி? அதெல்லாம் அப்படிதான். ஓ அப்படியா, சரி ஓகே. இப்ப யார் அடிக்கிறாங்கன்னு பாப்போமா? வேண்டாம், தேவையில்லாம பண்ணாதீங்க. நான் கிளம்பணும், நேரமாச்சு, வெளியே போங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். நீ யார வேணா கூப்பிடு, எங்க அம்மா பக்கத்து தெரு கடைக்கு வரைக்கும் போயிருக்காங்க சரியா? வீட்டுல யாருமே இல்ல. ஏன் பூமாரி இருக்கால, பூமாரி அவ சத்யா சோனி கூட சாரி கட்டிருக்காண்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். இன்னைக்கு முதல்ல நீ தனியா தானே மாட்டிக்கிட்ட. ஏன் இத்தனை நாள் தனியா தானே இருந்தேன், அப்பெல்லாம் சார் ரொமான்ஸ் பண்ணலையோ? எங்கடி தனியா இருந்தோம்? ரகு வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு அங்க ஒரே சண்டை தான், எப்ப பாரு சண்டை. என்னதான் தனி ரூம்ல இருந்தாலும் எப்ப பாரு டென்ஷனா தான் இருக்கும் அந்த வீட்டுல. ஆனா இங்க தானே தனியா இருக்கும். தேவையில்லாம பண்ணாதீங்க. எனக்கு சாரி கட்டணும், நேரமாச்சு, மரியாதையா வெளியே போங்கன்னு சொன்னேன். சேச்சே, இந்த வாய்ப்பை விடுற மாதிரி இல்ல. கண்டிப்பா உனக்கு நான் தான் சரி கட்டி விட போறேன். நீங்க ஒன்னும் கிழிக்க தேவையில்ல, நானே கட்டிக்கிறேன். நீங்க மரியாதையா வெளியே போங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க நான் கண்டிப்பா சத்தம் போடுவேன். போடி, யார் வேண்டாம்னு சொன்னா? அத்தை, ஜாண்டி கத்துற, உள்ள தாண்டி இருக்காங்க அவங்க. நீங்க தானே சொன்னீங்க அவங்க இல்லன்னு, அந்த நம்பிக்கையில தான் கத்துனேன். பின்னாடி வந்து நிக்கிறாங்க. என்னம்மா, என்ன பிரியா, என்ன வலிக்குதா, என்னாச்சு? அது வந்தப்ப சாரிக்கு பிளவுஸ் கொடுத்து விடல, அதான் எங்க இருக்குன்னு கேட்கலான்னு. ஐயோ கடவுளே, அதுக்குதான் இப்படி கத்துனியா? பிளவுஸ் கொடுத்து விடுறேன், பூமாரி கிட்ட இருக்கு, எடுத்துட்டு வர சொல்லி இருக்கேன். அந்த சத்யா சோனி கிட்டதான் அடிக்க சொல்லி கொடுத்து விட்டு இருந்தேன். உமா லேட் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு, எடுத்துட்டு வருவா. கத்துறத பாரு எப்படி, பிள்ளை வயித்துல வச்சுக்கிட்டு. பிள்ளை பயப்படாதோ? சரி விடுமா. ஆமா, உடனே வந்துருவான் இவன். சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. சரி. ஏன்டி என்ன இப்படி பாக்குற? ஏன் இப்படி பாக்குறேனா? சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. இப்ப எதுக்கு நீ அம்மாவை கிண்டல் பண்ற? பின்ன பிளவுஸ் இல்லாம நான் என்ன அந்த காலத்து கிளவி மாதிரியே கட்டிட்டு வர முடியும்? பிளவுஸ் இல்லாம சொல்லுங்க, அப்படி கட்டிட்டு வரவா சாலைய? ஓவரா வாய் பேசுற. அந்த உதட்ட இப்ப என்ன மட்டும் பண்றேன்னு பாரு. இப்ப மறுபடியும் அத்தனை கூப்பிடுவேன், பரவாயில்லையா? எம்மா தாயே, நீ சேலைனா கட்டு, இல்ல சேலைனா சுத்திக்கோ. நான் கிளம்புறேன் சரியா? அந்த பையன் இருக்கணும், கிளம்புங்க. அச்சோ கடவுளே, எப்படி வர்றாங்க? ஏய் வாமது, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் 1 வீக்கா வரவே இல்ல நீ? வீணா சிஸ்டர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னா நான் தான் காரணம்னு இருக்காங்க. என்ன மது, அப்படிலாம் எதுவும் இல்ல தானே? ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்டா தானே பழகணும். மது, உன்னதான் கேக்குறேன். என்ன சார் இவ்ளோ சாதாரணமா கேக்குறீங்க? ஃப்ரெண்டா தான் பழகணும்னு? என்ன மது பேசிக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே. அதுவும் இல்லாம நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற, நானும் வேலை செய்யறேன். ஜஸ்ட் கொலீக்ஸ், அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே இல்ல. நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு மது. எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா என்ன? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவ்வளவுதான் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பா? என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் முதல்ல? அதை முதல்ல சொல்லு. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது சரியா? சார் நீங்க தான் வேணும், நீங்க மட்டும் தான் வேணும். நீங்க என்கிட்ட பேசின விதம், பழகுன விதம், யாரும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினது இல்ல, பேசவும் அலோ பண்ணது இல்ல. நீங்கன்ற போய் தான் நான் இந்த அளவுக்கு அலோ பண்ணேன். பட் ஆனா இப்ப என்னன்னா ஃப்ரெண்ட்னு சொல்லி விலகிக்கலாம் நினைக்கிறீங்க. இத்தனை நாள் நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார். இங்க பாரு மது, நானும் ஷாலினியும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவ்வளவுதான். இந்த லவ் மண்ணாங்கட்டில எதுவுமே இல்ல. நானும் ஷாலினியும் தான் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவளதான் நான் கல்யாணம் பண்ண போறேன். அதுவும் இல்லாம இப்பதான் நாங்க கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கோம். நீ நடுவுல வந்து எல்லாத்தையும் சொதப்பி வச்சிடாத ப்ளீஸ் மது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு வெளியே போ. என்ன சார் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுறலாம் நினைக்கிறீங்களா? யூஸ் பண்ணிக்கிட்டனா? என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீ? என்னைக்காச்சும் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு பழகிருக்கேனா? மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி தான் உன்கிட்டயும் பேசியிருக்கேன், அவ்வளவுதான். மத்தவங்கள நானா ஒண்ணா சார்? சொல்லுங்க சார், மத்தவங்கள நானா ஒண்ணா? சொல்லுங்க சார். இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி அழுதுகிட்டு எல்லாம் இருக்காத. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாம இது டியூட்டி டைம். எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம். மரியாதையா வெளியே போ வெளியேன்னு சொன்னேன். இல்ல சார், எனக்கு ஒரு முடிவு கிடைக்காம நான் இங்க இருந்து போவே மாட்டேன். இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து நான் போவே மாட்டேன். நான் ரிசைன் பண்ணிட்டேன், இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும் சார். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது, சத்தியமா என்னால வாழ முடியாது. நீங்க எனக்கு வேணும் ப்ளீஸ் சார். இங்க பாரு மது, ஒருத்தர் விரும்பினா மட்டும் போதாது, 2 பேரும் விரும்பணும். நானும் ஷாலினியும் ரொம்ப நாளா உயிருக்கு உயிரா விரும்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஷாலினியும் நானும் பிரேக்கப் பண்ணி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு. ஆனா நாங்க 2 பேரும் ஒருத்தர் மனசுக்குள்ள மாறி மாறி எங்களை தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர இன்னொருத்தவங்க வருக்கு நாங்க அலோ பண்ணதே இல்ல. சார் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார்.
மரியாதையா வெளியே போன்னு சொன்னேன். வெளியே போ. இந்த மாதிரி கிட்ட வந்து பேசுற வேலை சார் சார்னு உருகிறது இதெல்லாம் என்கிட்ட செட் ஆகாது. நான் உன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். நான் என்ன செருப்பாதான் அடிச்சுக்கணும். இங்க வேலை செஞ்சவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கணும். ஃப்ரெண்டு மண்ணாங்கட்டின்னு ஓவரா இடம் கொடுத்துட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே போ, வெளியே போ. சார் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது சார். ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தள்ளி போ. சார் ப்ளீஸ் சார், ஐ லவ் யூ சார். அது ராம் சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இங்க பாருங்க, எனக்கு ஆதி சரியில்லாம இருக்க முடியாது.